கால்வாய் அப்படின்னு என்ன? இது எகிப்தில் உள்ள ஒரு செயற்கை கால்வாய். இது செங்கடல், இதுக்கு மேல இருக்குது மத்திய தரைக்கடல். இந்த ரெண்டையும் இணைக்கிய இந்த இடம்தான் சுயஸ் கால்வாய். இதோட நீளம் 193.30 கிலோமீட்டர். இந்த சுயஸ் கால்வாய் 1869ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்டதால ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான கடற்போக்குவரத்து மிகவும் ஈஸியானது. இதன் ஆழம் 22 மீட்டர். அது சரி, இந்த சுயஸ் கால்வாய் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? 1858ஆம் ஆண்டுல பிரெஞ்சு ராஜதந்திரி ஃபெர்டினண்ட் டி லெசப்ஸ் கால்வாயை கட்டும் நோக்கத்திற்காக காம்பாக்கினி டி சுயஸை உருவாக்கினார். கால்வாயின் கட்டுமானம் 1859 முதல் 1869 வரை நீடித்தது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள். கால்வாய் அதிகாரப்பூர்வமாக 17 நவம்பர் 1869 அன்று திறக்கப்பட்டது. இது கப்பல்களுக்கு மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் வழியாக வடக்கு அட்லாண்டிக் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல்களுக்கு நேரடியான பாதையை வழங்கியது. தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடலை தவிர்த்து அரேபிய கடலில் இருந்து லண்டனுக்கு செல்லும் பயண தூரத்தை 89,000 கிலோமீட்டர்கள் குறைத்தது. ஏறக்குறைய பயண நேரம் 10 நாட்கள் அல்லது 8 நாட்கள் வரை குறைகிறது. 2021ஆம் ஆண்டு ஏறக்குறைய 20,600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த கால்வாயை கடந்து சென்றன. எகிப்திய அரசாங்கத்தின் இந்த கால்வாயை ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது. 1956 ஜூலை வரை சுயஸ் கேனல் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் சொந்தமானதாக இருந்தது. 1956 ஜூலைக்கு அப்புறமா எகிப்திய ஜனாதிபதி கமல் அப்தல் நாசர் அதை தேசியமயமாக்கினார். இந்த நிகழ்வு 1956 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெற்றது. இது எகிப்துக்கு பெரும் நெருக்கடிக்கு வழிவகுத்தது. இந்த கால்வாய் எகிப்து அரசுக்கு சொந்தமான சுயஸ் கால்வாய் ஆணையத்தால் இயக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. சமாதான காலத்துல ஒவ்வொரு வர்த்தக கப்பலும் அல்லது போர்க்கப்பலும் கொடி வேறுபாடு இல்லாமல் பயன்படுத்தப்படலாம். ஆயினும் இந்த கால்வாய் ஒரு கடற்படை குறுக்குவழி மற்றும் மூச்சு திணறல் புள்ளியாக ஒரு முக்கியமான மூல அபாய பங்கை கொண்டுள்ளது. மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல், எகிப்து மற்றும் இஸ்ரேல் ரெண்டிலும் கடற்கரைகள் மற்றும் தளங்களை கொண்ட கடற்படைகள் சுயஸ் கால்வாயில் ஒரு குறிப்பிட்ட ஆர்வத்தை கொண்டுள்ளன. இந்த சுயஸ் கால்வாயை 1956ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் எகிப்தின் குடியரசுத் தலைவராக இருந்த கமால் அப்துல் நாசர் தேசியமயமாக்கினார். அதுவரை அந்த கால்வாய் ஆங்கிலோ பிரெஞ்சு சுயஸ் கால்வாய் கழகம் என்னும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருந்தது. இதன் விளைவாக அக்டோபர் 29இல் இஸ்ரேலிய படைகள் சினாய் தீபகற்பம் மீது படையெடுத்தன. இதான் சினாய் தீபகற்பம். மறுநாள் பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள் எகிப்திய விமான தளங்களின் மீது குண்டுகளை வீசின. 1956 நவம்பர் 5ல் பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றின் படைகள் எகிப்தின் துறைமுக நகரமான செய்த்தில் இறங்கின. இந்த பிரச்சனை ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் பிரிட்டனும் பிரான்சும் மரப்பாணை, அதாவது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தடுத்தன. இந்த சூழலில் சோவியத் யூனியனும் படையெடுக்குமோ என ஐயம் கொண்ட பொது சபை அமெரிக்காவின் முன் முயற்சியில் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி எகிப்தின் மீதான படையெடுப்பை கண்டனம் செய்தது. இதனால் இஸ்ரேல், கிரேட் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் போரை நிறுத்தின. எகிப்தில் இருந்த படைகளை விலக்கிக் கொள்வது என முடிவு செய்தன. பொது சபையானது ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர படை எனும் படையை உருவாக்க வாக்களித்தது. அவசர நிலைக்கு அவசரமான படையை உருவாக்குவதாக வாக்களித்தனர். இந்த படை மோதலில் ஈடுபடும் படையல்ல, மாறாக அமைதி காக்கும் படையாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட படை அமைதி காக்கும் படை. பிரச்சனையோடு தொடர்புடைய இரு தரப்பினரின் சம்மதத்தின் பெயரிலேயே இப்படை அனுப்பப்படும். டிசம்பர் 25இல் ஐநா சபையின் படைகள் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகளையும் மற்றும் இஸ்ரேலிய படைகளையும் 1957 மார்ச் மாதத்தில் வெளியேற்றின. நாசர் அரேபிய எகிப்திய தேசியவாதத்தின் வெற்றியாளராகவும் கதாநாயகராகவும் வலம் வந்தார். 2014ஆம் ஆண்டு 35 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுயஸ் கால்வாய் விரிவுபடுத்தப்பட்டது. இது புதிய சுயஸ் கால்வாய் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் கப்பல்கள் 2 திசையில் ஒரே நேரத்தில் கால்வாயை கடக்க அனுமதிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 6, 2015 அன்று நடந்த விழாவில் விரிவாக்கப்பட்ட சேனலை வணிகத்திற்கு திறந்துவிட்டதாக சிசி அறிவித்தார். இவ்வாறு ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே உள்ள பயண தூரத்தை குறைத்து உலக வர்த்தகம் மிக விரைவாகவும் எளிதாகவும் நடைபெற இந்தளவும் சுயஸ் கேனல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் சொந்தமான சுயஸ் கால்வாயை எகிப்திய அதிபர் நாசர் நினைச்சதாலதான் எல்லாருக்கும் பொதுவானதை அதை தேசியமயமாக்கினாரு. சுயஸ் கேனல் தேசியமயமாக்கப்பட்டதன் விளைவாக உலக பொருளாதாரம் வெகுவாக வளர்ச்சியடைந்தது. இந்த சுயஸ் கால்வாய் பிரச்சனை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் அமைந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.